2022 டிஎன்பிஎஸ்சியில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஒன்று எல்சிஎம் HCFல இருந்து ஒன்று கேட்டிருக்காங்க. இதை பார்க்கலாம். அவங்க ஃபஸ்ட்டு கொஷின் எடுத்து நான் அப்படியே எழுதிக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கணும். இப்போ வந்து இந்த p² - 3p + 2 இதை வந்து இப்போ நம்ம காரணிப்படுத்தணும். காரணிப்படுத்துறது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஷார்ட்டாக வந்து இந்த 2 வந்து எப்படி காரணிப்படுத்தலாம் அப்படின்னா, 1 2ன்னு போடலாம். O2 2ன்னு போடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இது பெருக்குனா +2 வரணும், கூட்டனா -3 வரணும். ஓகேங்களா? அப்படின்னா -1 -2 அப்படின்னு தான் போடணும். இந்த சிம்பிள் மட்டும் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ -1 -2 அப்படின்னா, இப்போ கூட்டும் போது -3 வந்துருச்சு, பெருக்கும் போது +2 வந்துருச்சு. ஓகேங்களா? அப்போ நம்ம பிரிச்சிருக்கிறது கரெக்டு. அப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? அதாவது இந்த ஈக்குவேஷனுக்கு பதிலாக p - 1 p - 2 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். நம்ம இப்போ இந்த காரணிப்படுத்து கண்டுபிடிச்சது மூலிமா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இந்த p² - 4 வந்து பார்த்திங்க அப்படின்னா, இங்கே கொஷினை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஆப்ஷன்லேயே பார்த்திங்கன்னா அதை வந்து சுருக்கலை, அதை அப்படியே வச்சுக்கிட்டாங்க. ஓகேவா? இன்கேஸ் நாம் சுருக்கலாம். ஏன்னா இன்கேஸ் வந்து இது அப்படியே கேட்பாங்கன்னெலாம் ஒன்றும் இல்லை. திடீர்னு வந்து சுருக்கி கூட கேட்பாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து இந்த p² - 4 எப்படி எழுதலாம் அப்படின்னா, இதை வந்து p²ன்னு எழுதிக்கலாம், மைனஸ் இதை வந்து 2² எழுதிக்கலாமா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா a² - b² ஃபார்மேட்டில் இருக்குது. இதை வந்து எப்படி எழுதலாம்னா, p - 2 p + 2 அப்படின்னு சொல்லி எழுதலாம். அதாவது a² - b² ஃபார்முலானா a - b a + b இப்படி எழுதிக்கலாம். ஓகேங்களா? இப்போ எழுதியதுக்கு அப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? இப்போ எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி அப்படின்னா, அதாவது எல்லா உறுப்பையும் எடுத்துக்கணும், அதில் வந்து இருக்கிறதுலே ஹையஸ்ட்டாக பவர் வந்து எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ p - 1 இருக்குது, p - 2 இருக்குது, p + 2 இருக்குது. ஓகேங்களா? இப்போ மூணுத்தையுமே நான் எடுத்துக்கிறேன். p - 1 p - 2 p + 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து ஹையஸ்ட் அடுக்கு இருக்கா அப்படின்னா கிடையாது, 1 தான் இருக்குது ஹையஸ்ட் அடுக்கு. p - 2 2 இடத்துலையுமே இருக்குது, ஆனால் அது அடுக்கு வந்து 1 தான் இருக்குது. ஆக நான் 1 போட்டுக்கிறேன். இன்கேஸ் வந்து இங்கே p - 2 2 இருந்தது அப்படின்னா, இங்கே வந்து (2) தான் வரும். ஓகேங்களா? ஓகே, இது வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணது. இப்போ நம்ம கொடுத்துருக்க ஆப்ஷன் வைஸ் போனோம்னா நம்ம அதே தான். இப்போ p - 1 p - 2. ஓகேங்களா? இங்கே வந்து p² - 2² வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா p² - 4ன்னு வச்சுக்கலாம். ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்டெப்பில் இருந்து தான் அவங்க வந்து காரணிப்படுத்தியிருக்காங்க. இந்த ஸ்டெப்பில் நம்ம காரணிப்படுத்தணும் அப்படின்னா, இதில் இருந்து பாருங்கள், காமனாக இருக்கிறது என்னது? p - 1 இருக்கா? ஃபஸ்ட்டு p - 1 அது அடுத்த இதுலேயும் இருக்கா அப்படின்னா இல்லை. இதில் p - 2 இருக்குது, இதில் p - 2 இருக்குது, p - 1 இல்லை எதுலேயுமே. அப்போ இதை மட்டும் எடுத்து எழுதிக்கிறோம். p - 2 வந்து எடுத்தோம் அப்படின்னா, இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா, இது பவரில் 1 இருக்குது, p⁻1 - 2⁻1. அதேமாரி இங்கே p⁻2 - 2⁻2. அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, எல்சிஎம் எடுக்கும் போது பவரில் வந்து எது ஹையஸ்ட்டாக இருக்கோ அதுதான் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிடுறேன். இது ரெண்டில் வந்து எது பவரில் ஹையஸ்ட்டாக இருக்குது? p⁻2 - 2⁻2. ஓகேங்களா? இப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, p - 1 இதை வந்து p² - 4ன்னு எழுதலாம். ஓகேங்களா? இதுதான் ஆன்சர். தேங்க்யூ.